இயல் 6 உரைநடை. புலவர்களின் மாண்பு. பாடம் அறிமுகம். மன்னர்களுக்கிடையே போர் நிகழும் பொழுது மக்களுக்கு ஏற்படும் இன்னல்களை புலவர்கள் வேடிக்கை பார்த்து கொண்டு இருக்காமல் தங்களால் இயன்றவரை அவர்களுக்கு அறிவுரை கூறி போரை தடுத்தனர். மன்னர்களை ஒன்றிணைக்க அவர்கள் முனைந்தார்கள். வாழ்க்கை மதிப்பு. சங்ககால புலவர்கள் அரசர்களிடையே போர் நிகழ்வதை தடுத்து மக்களை காத்தனர். அதனையே தம் கடமையாக கருதினர். யாதும் ஊரே யாவரும் கேளர். இன்று உலக மக்கள் அனைவரையும் ஒரே கூரைக்குள் கொண்டு வந்து அனைவரும் உறவினர் என்று கொண்டாடிய கணியன் பூங்குன்றனார் போன்ற புலவர்கள் வாழ்ந்த காலத்தில்தான் தமிழர்கள் தங்களுக்குள் பல காரணங்களுக்காக பலமுறை போரிட்டு வந்துள்ளனர். மன்னர்கள் போர் என்ற பெயரில் மக்களை கொன்று குவித்துக் கொண்டும் மண்ணாசையின் பொருட்டு மக்களின் நலனை காற்றில் பறக்க விட்டுக் கொண்டும் இருந்ததை இப்புலவர்கள் வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கவில்லை. தங்களால் இயன்றவரை தங்கள் உயிரை கூட பொருட்படுத்தாது மன்னர்களை ஒன்றிணைக்க முயன்றார்கள். சங்க புலவர்களின் பாடல்களில் ஒரு புறம் போரை புகழ்ந்துரைப்பது போல் தோன்றினாலும் அதன் உள்ளீடாக போரினால் ஏற்படும் அவலங்களை எடுத்துரைக்கும் பாங்கும் நிறையவே உள்ளன. மன்னர்களை தக்க சமயத்தில் சந்தித்து போரை கைவிடச் சொல்லி அறிவுரை கூறும் துணிவும் சிறப்பும் உடையவர்களாகவும் இப்புலவர்கள் இருந்துள்ளனர். தன் அதிகார பலம், ஆணவம், படைபலம், சுயநலம் மேற்கொண்ட முயற்சிகள் அனைத்தையும் விடுத்து சான்றோர்களின் குரலுக்கு மதிப்பு கொடுத்து இறையாண்மையை காப்பாற்றியுள்ளார்கள். சங்ககால மன்னர்கள் புலவர்களை தம் உயிரினும் மேலாக கருதினார்கள். கற்றறிந்த சான்றோர்களை உயர்வாக போற்றினார்கள். அவர்களின் சொற்களில் இருந்த உயிரிரக்கத்தை புரிந்து கொண்டு பெருந்தன்மையோடு நடந்து கொண்டார்கள். இலக்கியத்தின் இன்றியமையாத நோக்கம் மனிதம். சக மனிதர்களை ஒருவரோடு ஒருவர் ஒத்துழைக்கச் செய்து அமைதியையும் மகிழ்ச்சியையும் பகிர்ந்து கொள்ளச் செய்வதும் தனி மனிதர்களின் பகை உணர்ச்சிகளை செயல்களை அவர்களின் வாழ்விலிருந்து அகற்றுவதும் மனித உரிமைகளை நிலைநாட்டுவதும் மனிதனாக பிறந்த ஒவ்வொருவரின் கடமைகளாகும். இலக்கியம் படைக்கும் புலவர்கள் இதை இலக்கியங்களில் மட்டும் சொல்வதோடு நிறுத்திவிடாமல் சமூக நட்புகளை உற்று கவனித்து தக்க நேரத்தில் மனிதம் காத்தனர். புறநானூற்றில் சமூக அமைதிக்கு பங்கம் ஏற்படக்கூடிய பல போர்கள் நிகழ்த்தப்பட இருந்த சமயத்தில் தமிழ் புலவர்கள் குறுக்கிட்டு தம் சொல்வன்மையால் அவற்றை தடுத்து நிறுத்திய குறிப்புகள் நிறைய உள்ளன. மண்ணாசை காரணமாக ஒரு மன்னன் மற்றொரு மன்னன் மீது போர் தொடுக்கும் நிலையில் தன் நாட்டை காக்க வேண்டிய சூழலில் அறம் பாடிய புலவர்கள் மரத்தையும் பாடியுள்ளனர். இவ்வாறு போரை தடுத்த புலவர்களாக கருங்குழலாதனார், ஔவையார், கபிலர், காவிரி பூம்பட்டினத்து காரிக்கண்ணார், கோவூர் கிழார், ஆலந்தூர் கிழார், புல்லாற்றார் எற்றியனார், உறையூர் ஏனி சோரிமுடமோசியார் போன்றோர் குறிப்பிடத்தக்கவர்கள் ஆவார்கள். இப்புலவர்கள் போரினால் மக்கள் பட்ட துன்பங்களைக் கண்டு நெஞ்சம் கசிந்தவர்கள். அவர்கள் போருக்கு பின்னரும் வாழிடம் தேடி அலையும் மக்கள் படும் துன்பங்களை அறிந்தவர்கள். கடும்பின் கடும்பசி தீர, கடும்பசி கலக்கிய இடும்பை போன்ற பாடல்கள் பசி கொடுமையை பற்றி கூறுவதால் தொடர்ந்த போர்களால் மக்கள் நிலையற்ற வாழ்க்கையில் கடும் பசிக்கு ஆளான நிலையினை அறியலாம். தன்னை விட வலிமை குறைந்தவர் மேல் படையெடுத்தாலும் தன்னை விட வலிமை மிகுந்தவனிடம் படையெடுத்தாலும் இறுதியில் இழுக்கே நேரும் என்பதை புலவர்கள் அவர்களிடம் தயங்காமல் எடுத்துரைத்துள்ளனர். மண்ணாசை கொண்டு போரிட முயன்ற நன்மாறன் என்னும் மன்னனை கண்டு காரிக்கண்ணார் உண்மையை உணர்த்தி போரை நிறுத்தினார். இதனால் மனிதம் காக்கப்பட்டது. ஒரு அறிவுரையை கேட்டதால் மன்னன் நன்மாறனும் வரலாற்றில் நிலைத்த புகழை பெற்று இன்று வரை பாராட்டை பெற்று வருகிறான். இதன் மூலம் நாம் பண்டைய கால புலவர்களின் மாண்பு என்றும் புகழ் குன்றாத நிலையில் இருந்தது என்பதை நாம் உணரலாம்.